வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மூளை கட்டிகள். அதில 120 வகையான கட்டிகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில நம்ம சில முக்கியமான கட்டிகள் ரொம்ப காமனா ஏற்படக்கூடியது. அந்த மாதிரி அதில ஒரு 4, 5 கட்டி பத்தி நான் விவரமா பேசுறதுக்கு தான் இந்த பதிவு. முதல் ஒரு கட்டியா நம்ம ஒரு கட்டி, அதாவது வெஸ்டிபுலார் ஷுவாடோமா அப்படின்றத அத பத்தி நம்ம இப்ப பேசுவோம். இப்ப இந்த வெஸ்டிபுலார் ஷுவாடோமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இது காது நரம்புலேருந்து வளரக்கூடிய ஒரு கட்டி. இது நெறைய பேருக்கு நம்ம காமனா இப்ப பார்த்துட்ருக்கோம். சர்ஜரிலாம் பண்ணி நல்லபடியா போயிட்டுருக்குங்க. அத பத்தி நம்ம விவரமா சொல்றதுக்கு தான். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது என்ன பிரச்சனைகள் கொடுக்கும்? அது பண்ணாம விட்டா என்ன வரும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த காது நரம்புலேருந்து வர கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சிறுசுலேருந்து பெருசா வளரும். அது நம்ம உள்காதுல ஆரம்பிச்சு, அது கொஞ்சம் வளர்ந்தபோது, அது தலைக்குள்ள வளர ஆரம்பிச்சுரும். ஸோ பெரும்பாலான சமயங்கள்ல அந்த காது நரம்போட கட்டி தலைக்குள்ள இருக்கும். அது சிறுமூளைய அழுத்திட்டு இருக்கும். சிபி ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு இடம் அது. அதாவது அந்த சிறுமூளை, அந்த நரம்பு தண்டு, அதில அந்த ஒரு ஆங்கிள். அந்த ஆங்கிள்ல தான் இந்த நரம்பு போய் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல இந்த கட்டி உருவாகும். இதுக்கு பேரு தான் ஷுவானோமா. இப்போ எம்ஆர்ஐ கூட நிறைய பேர் அந்த ரிப்போர்ட்ல பார்த்துருப்பீங்க. வெஸ்டிபுலார் ஷுவானோமா அப்படிங்கிற அந்த கட்டி. இது எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இப்போ ஃபோன்லாம் நம்ம பேசுகிறோம் ரெகுலரா காதுல. ஒரு காது மட்டும் கம்மியா கேட்கும். படிப்படியா குறைஞ்சு காது கேட்காமயே போயிடும். அதுதான் மெயின் சிம்ப்டம். சிலவங்களுக்கு என்னென்னா, காது கொஞ்சம் இரைச்சலா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மணி அடிக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு சத்தம் கேட்குற மாதிரி ஒரு இரைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் காது கம்மியா கேட்கும். இதுதான் பெரும்பாலான சமயங்கள்ல அந்த நோயாளிகள் நம்மகிட்ட சிம்ப்டம்ஸா கொண்டுருவாங்க. இது சின்னதா இருக்கும்போது. இதே இது கொஞ்சம் அந்த கட்டி வளர ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த சொன்னேன் இல்லையா செரிபெல்லோ பான்டைன் ஆங்கிள், அந்த சிறுமூளைக்கும் அந்த நரம்பு தண்டுக்கும் நடுவுல வளரும்போது, சிறுமூளையும் நரம்பு தண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்த ஆரம்பிக்கும். அப்படி அழுத்த ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணும்னா, கொஞ்சம் நடை மாறும் அவங்களுக்கு. லேசா ஒரு தள்ளாட்டம் குடுக்கும். ஒரு மயக்கத்தில நடக்கிற மாதிரி வரும். விழக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா, நீர் பாதைய அடைச்சுக்கும். அடைச்சிருச்சுன்னா, தலையில நீர் கோத்துக்கும். அப்போ தலைவலி, வாந்தி, கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ குடுக்கும். இது ரொம்ப நாளா விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி சிம்ப்டம்ஸோட வரும். பட் பெரும்பாலான சமயங்கள்ல இவங்க காதுக்கு அது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, காது டாக்டர்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு போவாங்க. காது டாக்டர் தான் பார்த்துட்டு செக் பண்ணி, காது நல்லா இருக்கு உங்களுக்கு, நரம்பு தான் பிரச்சனையா இருக்கும். நீங்க வேணா ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படிதான் பெரும்பாலான சமயங்கள்ல இந்த மாதிரி கட்டி இருக்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு, நீங்க நரம்பு டாக்டர போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இது எந்த மாதிரி கட்டி பார்த்தோம்னா, இது கேன்சர் கட்டி கிடையாது. இது பெரும்பாலான சமயங்கள்ல நல்ல கட்டி தான். அதாவது பெனைன் டியூமர். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? இத அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி அப்படியே விட்டுட்டோம்னா, இந்த கட்டி பெருசாயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் குடுக்கும். அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ட நம்ம பண்ணணும்.